ஹஜ்ரத் கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முதல் மனைவியாவார். இவரின் குணமும் திறமைகளும், கணவரிடம் இவர் காட்டிய அன்பும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சகல விதத்திலும் அனுசரணையாகவும் ஒரு சிறந்த துணையாகவும் இருந்தார் என்றால் அது மிகையாகாது. ஒரு பெண் தைரியத்துடன் அந்த காலகட்டத்திலும் கூட சிறந்து விளங்கி இருக்கின்றார் என்றால் அது ஹஜ்ரத் கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்தான். இவரின் வரலாற்றை காணும் பொழுது இவர் தங்களது கணவர் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் எங்கனம் கணவர் மனம் கோணாத மனைவியாகவும் சிறந்த துணையாகவும் இருந்தார் என்பதை தெரிந்து கொள்ள முடிகிறது. ஹஜ்ரத் கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றியும் இவர் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவிகளில் எவ்வாறு தனித்துவமாய் காணப்பட்டார் என்பதையும் இந்த வீடியோவில் காணலாம். வாருங்கள். ஹஜ்ரத் கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் பெயர் கதிஜா என்பதாகும். இவரின் புனைப்பெயர் உம்மு ஹிந்து என்பதாகும். தாகிரா என்ற சிறப்பு பெயரும் இவருக்கு உண்டு. கதிஜா பின் குவைலித் பின் அசத் பின் அப்துல் உஸ்ஸா பின் குசே என்பது இவர்களின் வம்சவழியாகும். இவர்களின் தந்தை பெயர் குவைலித் மற்றும் தாயின் பெயர் ஃபாத்திமா பின் ஜாயிதா என்பதாகும். ஹஜ்ரத் கதிஜா அவர்களின் தந்தை குவைலித் அவர்கள் தங்களது கூட்டத்திற்கு தலைவராயிருந்தார். இவர் மக்கமா நகரில் தனது சிறிய தந்தை குமாரரான அப்துத்தார் பின் குசை என்பவரின் வீட்டில் குடியேறினார். பிறகுதான் இவர் ஃபாத்திமா பின் ஜாயிதா என்பவரை மணந்தார். இவர்களுக்கு ஹஜ்ரத் கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் யானை ஆண்டுக்கு 15 ஆண்டுக்கு முன் பிறந்தார்கள். ஹஜ்ரத் கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வளரும் சமயத்தில் மிகவும் ஞானம் பெற்றவர்களாகவும் ஒழுக்க வழக்கங்களில் பரிசுத்தவராய் சிறந்தும் விளங்கியதால் இவருக்கு தாகிரா, அதாவது பரிசுத்தமானவள் என்ற சிறப்பு பெயர் உண்டாயிற்று. இவர்களுக்கு தௌராத், இன்ஜில் ஆகிய வேதங்களில் பண்டிதராய் விளங்கிய வரகா பின் நௌபல் என்பவருடன் திருமணம் செய்து வைக்க எண்ணினார் ஹஜ்ரத் கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் தந்தையார் குவைலித் அவர்கள். ஆனால் அத்திருமணம் நடைபெறவில்லை. அபுஹாலா பின் நப்பாஸ் தமிமி என்பவருடன் கதிஜா அவர்களுக்கு திருமணமாயிற்று. ஆனால் அபுஹாலா சில காலங்களில் இறந்ததினால் ஆதிக் பின் ஆயித் மக்ஜிமி என்பவருடன் இரண்டாவதாக திருமணமாயிற்று. அந்த சமயத்தில் ஹர்புல் புஜார் என்னும் போரில் கலந்து கொண்ட ஹஜ்ரத் கதிஜாவின் தந்தை யுத்தத்தில் கொல்லப்பட்டதால் இவர் கணவர் மற்றும் தந்தையின் பிரிவால் மிகவும் சிரமப்பட்டார்கள். இருப்பினும் இவர்கள் தங்களது வாழ்க்கையை வியாபார பொருட்களை விற்பதில் ஈடுபடுத்தி கொண்டனர். இது அவர்களுக்கு உதவியாக இருந்தாலும் இதனை கவனித்துக் கொள்ள தங்களது உறவினர்களை சம்பளம் கொடுத்து வியாபாரத்தை பார்த்து கொள்ள செய்தார்கள். ஒரு சமயம் மக்காவிலிருந்து வெளிநாடுகளுக்கு பொருட்களை அனுப்பக்கூடிய சந்தர்ப்பம் வந்தது. அந்த சமயத்தில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வளர்ப்பு தந்தையான அபுதாலிப் அவர்களுக்கு போதிய பொருளாதாரம் இல்லாததால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹஜ்ரத் கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வியாபாரத்தில் கலந்து கொள்ள கூறினார். அதற்கு அவர், ஏ குமாரா, இது சமயம், நீர் கதிஜாவை போய் கண்டு கொள்வது நலம். அவருடைய வியாபார பொருட்கள் ஷாம் தேசத்துக்கு கொண்டு செல்லப்படும் சமயம் இது. நீரும் அவ்வியாபாரிகளுள் கலந்து கொண்டால் பெரிதும் பயன்படும். என்னிடம் போதிய திரவியம் இல்லை. இருந்தால் நானே உம்மை வியாபாரியாக்கி தனிமையாய் செய்ய முடியும் என்றார்கள். நபிகள் நாயகம் அவர்கள் வியாபாரங்களில் மிக நேர்மையாகவும் மிகவும் நம்பிக்கையுரியவராகவும் திகழ்ந்ததால் நகர் முழுவதிலும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமீன், அதாவது நம்பிக்கைக்குரியவர் என போற்றப்பட்டார். இவரது பரிசுத்த நற்குணங்களை அறிந்த ஹஜ்ரத் கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கும் லாபத்தை விட 2 மடங்கு அதிகமாய் தருவதாய் கூறி தூதராக ஒருவரை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அனுப்பி வைத்தார்கள். தனது பெரிய தந்தையின் கூற்றையும் கேட்டிருந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தாங்களாகவே ஒரு தூதரை அனுப்பி கேட்டதால் அப்படியே செய்யலாம் என்று ஏற்றுக்கொண்டு பதிலையும் அனுப்பினார்கள். பிறகு ஹஜ்ரத் கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வியாபார பொருட்களை அவரின் அடிமையான மைசரா என்பவருடன் புஸ்ரா என்னும் நகருக்கு சென்றார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.
நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரம் சென்ற இடங்களில் எல்லாம் எப்பொழுதும் கிடைக்கும் லாபத்தை விட பன்மடங்காக கிடைத்தது. அது மட்டுமல்லாது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்லும் இடங்களில் எல்லாம் வெயிலின் தாக்கத்திலிருந்து அவருக்கு மேகங்கள் எல்லாம் சூழ்ந்து நிழல்கள் தருவதை உடனிருந்தவர்களும் கண்டு வியந்தனர். இவையெல்லாம் கேட்டறிந்த ஹஜ்ரத் கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மேல் விருப்பம் உண்டாக காரணமாயிற்று. அந்த சமயங்களில் ஏராளமான குறைஷியர்கள் ஹஜ்ரத் கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் சிறப்பான உயர்வான குணங்களால் அவரை திருமணம் செய்ய எண்ணிக்கொண்டிருந்தனர். ஆனால் அல்லாஹ்வின் விருப்பமோ எவ்வாறு இருந்ததென்றால், அந்நேரம் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரத்தை முடித்துக்கொண்டு ஷாம் தேசத்திலிருந்து மக்கா நகர் திரும்பி வந்தனர். இதை அறிந்த ஹஜ்ரத் கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எலா பின் உமையாவின் சகோதரியான நபிசா பின் முன்யா என்பவரிடம் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று தான் திருமணம் செய்ய விரும்பும் செய்தியை கூறி அனுப்பியிருந்தார்கள். இதனை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த காலகட்டத்தில் அரபு தேசத்து பெண்கள் தங்கள் திருமண விஷயங்களை தாங்களே பேசி முடித்து கொள்ளும் சுதந்திரத்தை பெற்றிருந்தனர். அதனால் ஹஜ்ரத் கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தனது சிறிய தந்தையான அம்ரு பின் அசத் இருந்தும் கூட அவர்களாகவே தங்கள் திருமண ஏற்பாடுகளை செய்து கொண்டனர். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெரிய தந்தையான அபுதாலிப் அவர்கள் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட தேதியில் மற்ற குறைஷி தலைவர்களுடன் சேர்ந்து ஹஜ்ரத் கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் இல்லத்திற்கு சென்றார்கள். ஹஜ்ரத் கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் குடும்பத்தினர் முன்னிலையில் அபுதாலிப் அவர்கள் திருமண உபதேசங்களை ஓத ஹஜ்ரத் கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் சிறிய தந்தையான அம்ரு பின் அசத் அவர்களின் கருத்துப்படி 500 தங்கம் மகராக கொடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டது. திருமணம் இனிதாக நடந்தேறியது. பின் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவியான ஹஜ்ரத் கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவியான பின் அவர்களுக்கு உம்முல் மூமினின், அதாவது மூமினானவர்களின் தாய் என்னும் சிறப்பு பெயர் அமைய பெற்றது. இவர்களின் திருமணம் நபித்துவத்திற்கு 15 ஆண்டுகளுக்கு முன் நடைபெற்றது. அப்போது நபிசல் அவர்களிற்கு வயது 25. ஹஜ்ரத் கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வயது 40. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதுவரை நாம் ஹஜ்ரத் கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றியும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதிஜா அவர்களின் திருமணம் எவ்வாறு நடந்தது என்பதை பற்றியும் கேட்டறிந்தோம். அடுத்த வீடியோவில் இஸ்லாமிய உதயத்திற்கு கதிஜா அவர்களின் பங்கும் நபிகளாருக்கும் கதிஜா அவர்களுக்கும் இடையேயான திருமணம் பந்தம் பற்றியும் விரிவாக காணலாம். இன்ஷா அல்லாஹ்.